முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரவுடி ஆதி வெட்டி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தற்பொழுது சம்பவ இடத்தில் சென்னை காவல்துறை தெற்கு மண்டல கூடுதல் ஆணையர் நரேந்திரன் நாயர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இணை ஆணையர் பான் கங்காதார் ஆகியோரும் ஆய்வு செய்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியம். இந்த சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ஒரு கொலை சம்பவம் அரங்கேறிருக்கு. இந்த சம்பவத்தை பற்றி விவரிக்கலாம். எப்போதும் பரபரப்பாக இருக்கக்கூடிய மருத்துவமனை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை. பொதுமக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்படக்கூடிய அந்த மருத்துவமனைக்குள் ஒரு ரவுடி ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று அதிகாலையில் கொளத்தூரை சேர்ந்த ரவுடி ஆதி என்ற ஆதி கேசவனை அடையாளம் தெரியாத கும்பல் கொலை செய்துவிட்டு தப்பி சென்றிருக்கிறது. மது போதையில் படுத்து தூங்கியிருந்த அந்த ரவுடி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக கீழ்ப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பது மேற்கொண்டு வந்தார்கள். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக தெற்கு மண்டல கூடுதல் ஆணையர் நரேந்திரன் நாயர் கொலை நடந்த இடத்திற்கு நேரடியாக சென்று தற்போது ஆய்வு செய்திருக்கிறார். அதே போல இணை ஆணையர் பண்டிட் கங்காதர் மற்றும் மருத்துவமனையுடைய அதிகாரிகள் அனைவரும் அங்கு வந்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையை பாதுகாப்பு மற்றும் பிற நடவடிக்கைகள் குறித்தும் சிசிடிவி கண்காணிப்பு குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதன் தொடர்ச்சியாக நரேந்திர நாயர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது இந்த கொலை வழக்கு தொடர்பாக 2 பேரை கைது செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதே போல கடந்த டிசம்பர் மாதம் ஆவடி பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் இதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது அந்த குழந்தை உயிரிழந்திருக்கிறது. அந்த குழந்தையுடைய தாயாரை சந்திப்பதற்காக தனது தோழியுடன் இவர் ஆதி இங்கு வந்திருந்ததாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த தோழியுடன் இரவில் பெண்கள் பிரசவ வார்டு அருகே படுத்திருந்த போதுதான் இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக விசாரணை தெரிய வந்திருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கொலை வழக்கு தொடர்பாக 9 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தி வருவதாக கூடுதல் ஆணையர் நரேந்திரன் நாயர் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் மருத்துவமனைக்குள் கொலை நடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று இரவு பணியில் இருந்த காவல்துறையினர் மீது நிச்சயமாக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது போன்ற செயல்கள் நடத்தப்பட்டதில் பொதுமக்கள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் அவர் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.